சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. ரஞ்சிதா, போய் ரூமுக்கு போய் தூங்கு. இங்கே உட்கார்ந்திருக்க. இல்ல பரவாயில்ல மல்லி, எங்களுக்கு தூக்கமே வரல. உனக்கு இருக்கிற அதே படபடப்பு எங்களுக்கும் இருக்கும்ல. கம்பெனி நம்ம கைக்கு வந்ததுல இருந்து போன் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. புதுசா சில கம்பெனிஸ் கூட டைப் வேற பண்ணிருக்கோமா, புது ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருக்கோம், நிறைய புது கிளைண்ட்ஸ் எல்லாம் வேற இருக்காங்க. அதனால நேரங்காலம் இல்லாம போன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆபீஸ் சம்பந்தமான போன் கால்னு சொல்றீங்க அதானே? கரெக்ட் மல்லி, புரிஞ்சுக்கிட்டேன். நான் போய் பேசிட்டு வந்துட்டோமா? போங்க. இதுக்கெல்லாம் என்கிட்ட பெர்மிஷன் கேப்பீங்க? போங்க மேடம். கால் கட் ஆயிடுச்சு. இந்த ஆள் வேற போன் எடுக்க இவ்ளோ நேரமானு கத்துவான். வீட்டுக்கு வந்து அந்த 2 பேரும் அங்க போய் என்னென்னலாம் சொல்லி வச்சிருக்காங்கன்னு வேற தெரியலையே. என்னப்பா போனே எடுக்க மாட்டேன்றாங்க? இவளுங்க சரியில்லை நிசா. என்னை பைத்தியக்காரன் நினைச்சாளுங்க. ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம என்கிட்ட அவ என்ன விளையாட்டு காட்டுறா பாரு. வெண்பாவை இந்த தடவை விட்டுறவே கூடாதுன்னு தான் நான் இவளும் இறங்கி போயிட்டு இருக்கேன். இதை புரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட ஓவரா ஆட்டம் போடுறான் அந்த ராஜி. அப்பா, நம்ம பேசாம நேர்ல போய் என்னன்னு பேசிட்டு வந்துடலாமா? வேற வழி இல்ல. உடனே சேர்ச்ச என் பேருக்கு மாத்த ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு அனுப்பிச்ச நம்ம ஆளுகளையும் ஏதோ சொல்லி போக சொல்லிட்டான். அங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சாகணும் நிசா. அவ போனே அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. போயிட்டு வந்துருவோமா? சரிப்பா, வாங்க. அவதான். என்ன ராஜு, உனக்கு டைம் பாஸ் பண்ண நான் தான் கிடைச்சனா? குடுன்னு கேட்ட, குடுத்து அனுப்பி வச்சா ஓடுங்க துரத்தி விடுற. என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என் போனை அட்டன் பண்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? இல்ல, நான் தூங்கிட்டேன். இந்த பார் ராஜு, என்னை பத்தி தெரியும்ல. என்ன சொன்னாலும் இவன் கேக்குறான். இவனை யூஸ் பண்ணிக்கோம்னு நீ மிதப்பல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த பார், என் பேத்திக்காக தான் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதை புரிஞ்சுக்க, அவ்வளவுதான் சொல்றேன். இந்த பார், ஏதாச்சும் மாத்தி கீத்தி நீ பண்ணுன அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஐயோ, நீங்க மத்தவங்க மாதிரியே என்ன நினைக்கிறீங்க பாருங்க. ஏங்க, நம்ம 2 பேருக்குமே பொது எதிரி தானே விஜய். அதனாலதான் நாம கை கோத்திருக்கோம். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு எப்படி என் மேல டவுட் வருது? டவுட் வர்ற மாதிரி நீ நடந்துக்கிற. கையெழுத்து போட்டு அனுப்புன்னு எங்க ஆளுகளை அனுப்பி வச்சா வாசல்ல நிக்க வச்சு துரத்தி அனுப்பி வச்சிருக்கிற. நீ என்னதான் எதிர்பார்க்கிற? நான் வந்து உன்கிட்ட கெஞ்சணும்னு நினைக்கிறியா? தபார், கடைசி நேரத்துல கழுத்தை அறுக்கலாம்னு நினைச்சா அவ்வளவுதான். ஆமா, அங்க வீட்டுல யாரோ இருந்தாங்களாமே? யாரோவா? ஓ சார், அவளை கேக்குறீங்களா? அவ எங்க வீட்ல வேலை செய்யற பொண்ணு. அவளுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வேண்டாம்னு நினைச்சேன். அத உங்க ஆளுங்க தப்பா ஏதாவது சொல்லிட்டாங்களா? வேலை செய்யற பொண்ணு தானே, அவளை வெளியில அனுப்பி விட்டுட்டு சைன் பண்ணி அனுப்ப வேண்டியதானே? அனுப்பிட்டு சைன் பண்ணிருக்கலாம். ஆனா பாருங்க, அவங்கள திருப்பி அனுப்புனதுக்கான காரணம் வேலை செய்யற பொண்ணு மட்டும் இல்ல. அப்போ டைமும் சரி இல்லையா? அந்த நேரத்துல போய் சைன் பண்ண வேண்டாமேன்னு தான். நீ ஆசைப்பட்டு கேட்ட சேர்ஸ் நேரம் சரியில்லை, வேலை செய்யற ஆளுங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ஆளுங்களை திருப்பி விட்டேன்னு சொல்றதெல்லாம் சுத்தமா நம்புற மாதிரியே இல்ல. ஏதாவது தப்பா மட்டும் நடந்துச்சு அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது, பாத்துக்க. என்னப்பா, என்ன சொல்றாங்க? அளவு தெரியாதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதான்னு சிரிச்சுக்கிட்டே பேசுறான். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நாம இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது நிசா. அவ ஏதோ சதி வேலை பண்ணிட்டு இருக்கா. என்னன்னு நேர்லயே போய் பாத்துருவோம். அவளை பயத்திலேயே வச்சிருந்தாதான் காலையில அவன் நம்ம பக்கம் நிப்பான். இல்லன்னா அவளுக்கு மிதப்பு கூடி போயிடும்.
வா போலாம். சரி வாங்க. பா அந்த ஆளை சமாளிக்கிறதுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சே. ஷோ சரி, இந்த ஆள் போனை கட் பண்ணிட்டான். சொன்னதை நம்பினானா இல்லையான்னு தெரியலையே. நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்மள நிம்மதியா இருக்க விடாம பண்ணிட்டாளே இந்த மல்லி. ராஜிமா, இந்தாங்க சர்பத். சர்பத்தா? இந்த ராத்திரி நேரத்துல யாராவது சர்பத் குடிப்பாங்களா? ராத்திரி நேரத்துல எல்லாரும் தூங்கதான் செய்வாங்க. நாம முழிச்சிட்டு இருக்கோம்ல, அது மாதிரிதான். நீங்க குடிங்க. ஏய், மல்லிக்கு சர்பத் குடுக்கலையா? அவ இப்ப நாம கொடுத்தா எதையும் குடிக்க மாட்டா. நாம ஏதாச்சும் கலந்து கொடுத்துருவோமோன்னு அவளுக்கு பயம். நீங்க குடிங்க. நீ ஏன் மல்லி இப்படி பிடிவாதமா இருக்க? காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம உட்காந்துக்கிட்டு இருக்க. இதோ நான் குடிச்சேன், எனக்கு ஒண்ணுமே ஆகல. அட்லீஸ்ட் நீ இதையாவது குடிச்சிருக்கலாம்ல. இத பாரு, நீ சாப்பிடாம கொள்ளாம உனக்கு ஏதாவது ஆச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு நாங்க தான் காரணம்னு உன் புருஷன் எங்களை ஏதாவது பண்றதுக்கா? ராஜிமா, அவ நம்ப மாட்டா. அதனாலதான் நான் மல்லிக்கு எடுத்துட்டு வரல. மல்லி, நீ எங்களை நம்ப வேண்டாம். வேணும்னா நீயே போய் போட்டு குடிச்சுக்கோ. எங்களை கண்காணிக்கிறேன்னு வந்து நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டேனா அப்புறம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஹே, அவளால இதுக்கு மேல இருக்க முடியல போல இருக்கு. அதான் வெக்கத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு கிளம்பிட்டா. ரொம்ப பசி இல்ல? மெதுவா குடி. போதுமா? இப்ப திருப்தி தானே? நீங்க போங்க, உங்க கண்ணுல தூக்கம் சொக்குது. தூங்குங்க, நான் எங்கே லைட்டா சாஞ்சுக்கிறேன். ஏய், என்னடி நடக்குதுங்க? அவளே சர்பத்தை போட்டு குடிச்சிட்டு இப்படி பொசுக்குன்னு படுத்துட்டா. நம்ம போட்டு கொடுத்தா குடிக்க மாட்டான்னு சர்பத் பாட்டிலேயே தூக்க மருந்து கலந்து வச்சுட்டேன். அவ கையாலேயே அவ சூனியம் வச்சுக்கிட்டா. பாருங்க, ஆடி சேலு வந்தாச்சுங்க. ஆடி சேலு தள்ளுபடி, ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? ஆடி சேலு தள்ளுபடி, ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி? The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.